நடிகை ஊர்வசியோட மகள பாத்திருக்கீங்களா? ஹீரோயின் ரெடிதான். நடிகை ஊர்வசியோட பொண்ணு சினிமாவுல நாயகியா அடியெடுத்து வைக்கிறாங்க. அவங்களோட சமீபத்திய புகைப்படங்கள் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு வருது. போன 1983வது வருஷம் வெளியான பாக்யராஜோட முந்தானை முடிச்சு படத்தின் மூலமா தமிழ் சினிமாவுல நடிகையா அறிமுகமானவங்க தான் ஊர்வசி. தொடர்ந்து மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னட மொழிகள்ல ஏராளமான படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஊர்வசி. நாயகியா தன்னோட கெரியரை ஆரம்பிச்சு குணச்சித்திர நடிகையா இப்போ வலம் வராங்க. தமிழ்ல அவங்க நடிப்புல கடைசியா வெளியான படம் எமக்கு தொழில் ரொமான்ஸ். மலையாளத்துல தொடர்ந்து ஊர்வசி நடிச்சிட்டு வராங்க. 40 வருஷங்களுக்கும் மேலா சினிமாவுல நடிச்சிட்டு வரக்கூடிய ஊர்வசி 2 தடவை தேசிய திரைப்பட விருதுகளையும், 6 தடவை கேரள மாநில அரசோட விருதையும், 2 தடவை தமிழக அரசோட விருதையும் வாங்கியிருக்காங்க. சமீபத்துல அவங்க நடிச்ச உள்ளொழுக்கு படத்துக்கு தேசிய விருது அறிவிக்கப்பட்டதும் கவனிக்கத்தக்கது. இந்த நிலையில நடிகை ஊர்வசியோட பொண்ணு தேஜலட்சுமி மலையாள சினிமாவுல நடிகையா அறிமுகமாக போறாங்க. மலையாளத்துல சுந்தரி ஆயவள் ஸ்டெல்லா படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி ஊர்வசி கூட பாப்லோ பார்ட்டி அப்படிங்கிற படத்திலையும் இணைஞ்சு நடிச்சிட்டு வராங்க தேஜலட்சுமி. சினிமாவுல நடிகையா அறிமுகமாக இருக்கக்கூடிய நிலையில கமல்ஹாசனை சந்திச்சு ஆசி பெற்றிருக்காங்க தேஜலட்சுமி. அவங்க கூட ஊர்வசியும் போயிருக்காங்க. இது தொடர்பா தேஜலட்சுமி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவு பல பேரோட கவனத்தை ஈர்த்திருக்கு. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுல 2001வது வருஷம் சுட்டி குழந்தையா பஞ்சதந்திரம் படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அம்மா கூட போயிருந்தேன். அப்போ கமல் சார் படப்பிடிப்பு தளம் முழுக்க என்னை தூக்கிக்கிட்டு சுத்துவாராம். அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்களை வாங்கி கொடுத்து அழாம பாத்துக்குவாராம். எனக்கு அதை பத்தி ஞாபகம் இல்லை அப்படின்னாலும் அடிக்கடி என்கிட்ட சொல்லப்படக்கூடிய கதை இது. அப்படியே கட் பண்ணா சைமா அவார்ட்ஸ் 2025 நிகழ்வுல அம்மாவுக்கு பக்கத்துல கமல்ஹாசன் உட்கார்ந்திருந்தாரு. இன்னொரு பக்கம் நான் உட்கார்ந்திருந்தேன். மேடைக்கு போக வேண்டிய அவசரத்துல என்னை கமல் சார் கிட்ட அறிமுகப்படுத்த அம்மா மறந்துட்டாங்க. நான் கமல் சாரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவர்கிட்ட போய் ஹாய் அப்படின்னு எப்படி சொல்றது அப்படின்னு ரொம்பவே மன ரீதியா என்ன நானே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ கமல் சார் அவசர வேலையா கிளம்பிட்டாரு. நான் அம்மா கிட்ட வந்து நடந்ததை சொல்லி அழுதேன். பரவாயில்ல, நாம கண்டிப்பா அவரை நேர்ல போய் சந்திப்போம் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். கடைசியா அந்த நாள் வந்துருச்சு. அன்னைக்கு நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. கமல்ஹாசன் சார் கூட 10 நிமிஷத்துக்கு கம்மியான சந்திப்பு தான் நிகழ்ந்திருக்கும். ஆனா 10 வருஷங்கள் மாதிரி இருந்துச்சு. இதுக்கு நான் எப்பவுமே நன்றி உள்ளவளா இருப்பேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க.